அம்மாவை 99 ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருந்தது. அவங்க மகாராணி மாதிரி, அவங்கள போல் ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை. அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க? யார் தீர்த்து கட்டினா? ஊடகங்கள். நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதே இடத்துல இருந்து காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு வாக்கிங் போவேன். 6 தடவை 7 தடவை அவங்கள பார்க்க அனுமதிக்கலை. யார் தீர்த்து கட்டினா? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்திரத்தன்மையை கொலைய வைக்கிறது, ஒரு முதல்வரை கொலை பண்ணிவிட்டு அதை சில்லறை காசாக சிதற தேங்காயை சிதற வைக்கிறது, அதன் பயனை அனுபவிக்கிறது, ஓட்டு வாங்காமையோ எம்எல்ஏவை 100 கோடி கொடுத்து வாங்கிறது, இதெல்லாம் யார் செஞ்சிட்ருக்கா? அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா, அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்க முடியாது, நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது, இந்த பணச்செல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது உண்மையா இல்லையா? எல்லா திட்டமிட்ட மர்டர்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான் தானே முதல் முறையாக குரல் கொடுத்தேன். நீங்கள்லாம் சாட்சி. அதுக்கு நான் சாதாரணமானவன் கிடையாது. நான் அதுக்கெல்லாம் வழக்கும் போட்டு ஒரே இடத்துல கடிதம் கேட்டு வச்சுருக்கேன் ரெடியாக. நீ ஏன் சிசிடிவி எடுத்த? அங்கே அவங்க வீட்டில் ஏன் எடுத்த? எந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போன? எதுக்காக யாரையும் அலோவ் பண்ணல? சென்ட்ரல்லேருந்து யார் வந்து அப்பப்போ பார்த்துட்டு போயிட்டு நியூஸ் கொடுத்துட்டு கடைசி தீர்த்து கட்டிட்டு போய் யார் உதவி ஜனாதிபதி பதவி வாங்கினா எல்லாம் புட்டு வைப்பேன். எவனை விட மாட்டேன். மேக்கப் போட்டு போயிட்டு அடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு கேட்கறதுக்காக யார் போய் நின்னா அந்த கவர்னர் பா அப்படின்னு மேக்கப்பை பார்த்துட்டு 2 நாள் காய்ச்சல் வந்தாங்கன்னு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக பல பிரிவுகளாக மாறி ஒரு பலவீனப்பட்டு. காரணம் என்ன? இப்போ தானே சொன்னேன். யார் அது? யார் அந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது? அது பச்சை படுகொலை தானே? யதார்த்தமான மரணமா? யதார்த்தமான மரணமாக கேட்குறேன். இன்றைக்கி இவ்வளோ ஜிஎஸ்டி, இவ்வளோ கொடுமை, இவ்வளோ எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதக்கி மக்களை ஏழையாக நாசம் பண்ணிட்டாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு ஆறுதலாக என்ன இருக்குது? அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது. இன்றைக்கி மக்களுக்கு அதுதான் ஆறுதலாக இருக்குது. அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன். இதை ஒரு சவாலாக நான் சொல்லுகிறேன். சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக அமைய நான் பாடுபடுவேன். எவனாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். மேரா பாரத் மேரா பரிவார் நை, ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார். மேரா பாரத் மேரா பரிவார். அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுகிறார். அதன் பொருள் என் பாரதம் என் குடும்பம். நாங்களும் சொல்கிறேன் அதே. हमारा भारत हमारा परिवार. हिंदू मुस्लिम सिख ईसाई सब के शान. इंडिया है महान. इंडिया महान. हमारा भारत सबका भारत. Each for all for each. We the people of India. அதுதான் இந்துஸ்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.